2008ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் காலப்பகுதியிலே ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட பொழுது அந்த நேரத்திலே கூட மஹிந்த ராஜபக்சேக்கு ஆதரவாக இருந்தவர்கள் தான் இந்த NPP அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள். அரசாங்கம் மக்களுடைய காணிகளை சுவீகரிப்பு செய்தது கோட்டாவுடைய காலத்தில் என்று சொல்லி சொன்னால் அந்த காணியை விடுவிக்க சொல்லி இந்த அரசாங்கத்திடம் கேட்ட பொழுதும் கூட இதுவரைக்கும் அதுக்கு சாதகமான பதில் வழங்கப்படவில்லை. காணி விடுவிப்பும் இல்லை, பிரதேச செயலகமும் இல்லை, ஏனைய தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனையும் இல்லை, அபிவிருத்தி திட்டங்களும் இல்லை என்று சொல்லி சொன்னால் NPP அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு பிபி ஊதுவது போல எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி இந்த திகாமருள்ள மாவட்டத்தில் இருக்கும் தமிழ் மக்கள் அனைவரும் NPP அரசாங்கத்துக்கு நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பிபி ஊதி விடுவோம் என்றதை இந்த இடத்தில் சொல்ல விரும்புகிறேன். மலையமாக இருக்கட்டும், வடக்கு கிழக்காக இருக்கட்டும், அந்த அனைத்து மக்களுக்கும் இதொரு மிக குறுகிய காலத்துக்குள்ளே இந்த அரசாங்கத்தினுடைய மோசமான செயல்பாடுகளுக்கு நாங்கள் ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக இறைவனாக தந்த ஒரு சந்தர்ப்பமாகவே நான் இதை பார்க்கின்றேன். என்னென்று சொல்லி சொன்னால் ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே NPP அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு பிபி ஊதிவிட்டது. தமிழ் மக்களுக்கு இந்த NPP அரசாங்கம் பிபி ஊதிவிட்டது. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே மாத்திரம்தான் NPP அரசாங்கம் தொடர்ச்சியாக தோல்விகளை கண்டு வந்தது. ஜனாதிபதி தேர்தலிலே தோல்வி, பாராளுமன்ற தேர்தலிலே தோல்வி. ஆனால் ஏனைய மாவட்டங்களிலே NPP அரசாங்கம் வென்றது. NPP அரசாங்கத்துக்கு சிங்கள மக்கள் வாக்களிக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அது நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஏனென்றால் கோட்டாபய ராஜபக்ச அவர்களை ஜனாதிபதியாக கொண்டு வந்து அழகு பார்த்த அதே சிங்கள மக்களிலே பெரும்பான்மையானவர்கள் தான் இன்று NPP அரசாங்கத்துக்கு பின்னுக்கு திரிகிறார்கள். அறகழைய காலப்பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இந்த நாட்டிலே இனவாதம் கூடாது, இந்த நாட்டிலே நாங்கள் அனைவரும் ஒரு மக்களாக வாழ வேண்டும், தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க வேண்டும், ஏன் கொழும்பு காலிமுகத்திலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் செய்கிற அளவுக்கு கூட முன்னர் இருந்தாலும் கூட அவர்களுடைய அனைவரை மாத்திரமல்ல இந்த NPP அரசாங்கத்துக்கு வாக்களித்தவர்கள். 2019ஆம் ஆண்டு அந்த இனவாதமான சிந்தனையுடன் இருந்த கோட்டாபய ராஜபக்ச அவர்களை ஜனாதிபதியாக்கி அழகு பார்த்த பல சிங்கள மக்களும் NPP அரசாங்கத்துக்கு பின்னால NPP அரசாங்கத்துக்கு ஆதரவாக இன்னும் இருக்கிறார்கள். சிங்கள மக்கள் NPP அரசாங்கத்துக்கு வாக்களித்ததை பற்றி நாங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இலங்கைக்குள்ளே தற்பொழுது எங்களுடைய அரசியல் அமைப்பிலே தமிழ் மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கருவியாக இருக்கக்கூடிய இந்த மாகாண சபை முறைமையாவது வந்த பொழுதும் அதை எதிர்த்து கடுமையாக போராட்டங்கள் செய்தவர்கள் தான் இந்த NPP அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள். அதனைத் தொடர்ந்து 2005ஆம் ஆண்டிலே மஹிந்த ராஜபக்ச அவர்களுடன் இணைந்து எங்களுடைய விடுதலை போராட்டத்தை முழுமையாக அளிக்கிறதுக்காக உதவி செய்தவர்கள் தான் இந்த NPP அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள். 2008ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் காலப்பகுதியிலே ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட பொழுது அந்த நேரத்திலே கூட மஹிந்த ராஜபக்சேக்கு ஆதரவாக இருந்தவர்கள் தான் இந்த NPP அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள். அவ்வாறான ஒரு நிலையிலே NPP அரசாங்கத்துக்கு எங்களுடைய சகோதர சிங்கள மக்கள் வாக்களிக்கிறதை பற்றி நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வடக்கு கிழக்கிலே இருக்கும் தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள், மலையத்தில் இருக்கும் தமிழ் உறவுகளும் இந்த NPP அரசாங்கத்துக்காக ஏன் வாக்களித்தார்கள் என்றதை மீண்டும் 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 சிந்திக்க வேண்டும். நான் இதுக்கு முன்பாக பேசிய எங்களுடைய நாவிதன் வழியிலே இருந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் இந்த விடயத்தை சொல்லியிருந்தனர். நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே 34,000 சொச்சம் வாக்குகள் தான் எங்களுடைய கட்சிக்கு வந்திருந்தது. 1,05,000 வாக்குகள் இருக்கும் ஒரு தமிழ் வாக்குகள் இருக்கும் ஒரு மாவட்டத்திலே 35,000 வாக்குகள் தான் தமிழரசு கட்சிக்கு வந்தது. ஆனால் NPP அரசாங்கத்திலே தமிழ் மக்கள் யாராவது 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே NPP அரசாங்கத்துக்கு NPP திசை காட்டி வாக்களித்திருந்தால் இறுதியாக என்ன கிடைத்திருக்கு? 4 சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். அம்பாறை மாவட்டத்தில் வாக்களித்திருக்கிறவர்களுக்கு நான் சொல்கிற விலை, இஸ்லாமிய சகோதரருக்காவது ஆதம் பாவாண்டோர் MP கிடைத்தார். ஆதம் பாவாண்டோர் தேசிய பட்டியலில் MP-யாவது வழங்கியிருக்கிறார்கள் இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு, மன்னிக்கணும் இஸ்லாமிய மக்களுக்கு. அந்த வாக்குகளுக்குள்ள NPP-க்கு கிடைத்த பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்த வாக்குகளுக்கு இஸ்லாமிய மக்கள் வாக்கு போட்டிருந்தால் அவங்க சொல்லலாம் எங்களுக்கு ஆதம்பாவது கிடைத்தது. அம்பாரிலே வாக்களித்த தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தால்
அம்பாறை தமிழ் மக்கள் இந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ளே கிடைத்திருக்கிற விடயங்கள் என்ன என்றதை நாங்கள் ஒன்று ஒன்றாக பார்த்தால் ஒன்றுமே இல்லை என்றுதான் நாங்கள் சொல்லலாம். அபிவிருத்தியும் இல்லை, உரிமையும் இல்லை. அபிவிருத்திக்காக ஒட்டுமொத்த கிழக்கு மாகாணமே இந்தியாவுடைய கையிலே ஒப்படைத்திருக்கிறார்கள். பரவாயில்லை, இந்தியா எங்களை பார்த்துக் கொள்ளும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இந்திய முதலீடுகள் வரலாம், இந்தியாவுடைய நிதி அனுசரணை வரலாம், இந்தியாவுடைய கிராண்ட், அதாவது இந்தியா வழங்கும் ஒரு இந்தியாவுடைய திட்டங்கள் இங்கே அமல்படுத்துவதாகத்தான் ஜனாதிபதியுடைய வரவு செலவு திட்டத்தின் உரையிலே இருக்கின்றது. அதனை விட்டு அரசாங்கம் ஏனைய மாவட்டங்களுக்கு வழங்குவது போல எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மாவட்டங்களுக்கு எதுவுமே வழங்கவில்லை. எங்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களை பார்த்தால் அண்ணன் கோடீஸ்வரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் இம்முறை அவர் அடிக்கடி பேசுவார். இந்த பிரச்சனை அடிக்கடி எடுத்து சொல்லுவார். பாராளுமன்றத்தில் பேசுவது மாத்திரம்தான் எங்களுடைய மக்களுக்கு தெரியும். ஆனால் பாராளுமன்றத்துக்குள்ளே பல கூட்டங்கள் நடக்கும். ஜனாதிபதி கலந்து கொள்ற சில கூட்டங்கள், மிக முக்கியமான கூட்டங்கள், பாதுகாப்பு அமைச்சருடைய ஆலோசனை கூட்டத்திலே அந்த கூட்டம் நடந்தது 1 மணி நேரமா இருந்தால் அதில் நான் நினைக்கிறேன் அண்ணன் கோடீஸ்வரன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடத்துக்கு மேல ஜனாதிபதியுடன் சண்டை பிடிச்சிருப்பேன். இங்கே நான் நினைக்கிறேன் ராணுவ முகாமுடைய கட்டுப்பாட்டிலே பொதுமக்களுடைய காணியல் எங்களுடைய துறைமுகம் பிரதேசமா கூட்டுறவு சங்க கட்டம் வர இன்னொரு தனியார் காணியை பற்றி அவர் பேசியிருந்தார். தனியாருடைய காணியை பற்றி ஜனாதிபதி இந்த அனைத்தையும் நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனா இதுவரைக்கும் அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. அரசாங்கம் மக்களுடைய காணிகளை சுவீகரிப்பு செய்தது கோட்டாவுடைய காலத்தில் என்று சொல்லி சொன்னால் அந்த காணியை விடுவிக்க சொல்லி இந்த அரசாங்கத்திடம் கேட்ட பொழுதும் கூட இதுவரைக்கும் அதுக்கு சாதகமான பதில் வழங்கப்படவில்லை. வடமாகாணத்திலே ஒரு சில ராணுவ முகாம்களை அகற்றதாக படம் காட்டியிருந்தார்கள். அன்று ஒரு கூட்டத்திலே இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அதுவும் போய் எங்களுடைய இந்த பிரதேசத்திலே கல்முனை வடக்கு பிரதேசத்தில ஒரு நீண்ட கால பிரச்சனையா இருக்கின்றது. அதை பற்றி பாராளுமன்றத்தை இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள் மாத்திரம் தான் பேசியிருக்கிறோம். எத்தனையோ தடவை இதை பற்றி பேசி இதுவரைக்கும் அந்த அமைச்சர் ஒரு பதிலை கூட வழங்கவில்லை, ஒழுங்கான பதிலை வழங்கவில்லை. இப்படி எங்களுடைய மாவட்டத்திலே இருக்கும் திகாமருள்ள மாவட்டத்தை அம்பாறை மாவட்டத்தில் இருக்கும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தொடர்ந்தும் பேசிக் கொண்டிருக்கிற ஒரே கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரம்தான். என்பிபிக்கு வாக்களித்திருந்தால் தமிழ் மக்கள் நீங்கள் போட்ட வாக்கின் ஊடாக உங்களுக்கு என்ன கிடைத்திருக்கின்றதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். காணி விடுவிப்பும் இல்லை, பிரதேச செயலகமும் இல்லை, ஏனைய தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளும் இல்லை, அபிவிருத்தி திட்டங்களும் இல்லை என்று சொல்லி சொன்னால் என்பிபி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு பிபி ஊதுவது போல எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி இந்த திகாமருள்ள மாவட்டத்தில் இருக்கும் தமிழ் மக்கள் அனைவரும் என்பிபி அரசாங்கத்தை நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பிபி ஊதி விடுவோம் என்றதை இந்த சொல்ல விரும்புகிறேன். இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் சரியான பதிலடியை இந்த எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி வழங்காவிட்டால் அவர்கள் சொல்றதுதான் சரி என்று இந்த நாட்டிலே ஒரு நிலைநிறுத்த பார்ப்பார்கள். என்பிபி அரசாங்கம் இன்று என்ன சொல்கிறது என்று சொல்லி சொன்னால் நாட்டிலே நாங்கள் அனைவரும் இலங்கையர்களாக வாழுவோம், எல்லாரும் எண்ணிக்கையிலே சிறுபான்மையான இனமும் இல்லை, எண்ணிக்கையிலே பெரும்பான்மையான இனமும் இல்லை, நாங்கள் எல்லாம் இலங்கையை சேர்ந்த மக்களாக வாழுவோம் என்று சொல்றாங்க. பிரச்சனை இல்லை, நாங்கள் எப்படியும் இலங்கையிலே தான் வாழ்றோம். ஆனா இலங்கைக்குள்ளே எங்களுக்கான அரசியல் அதிகாரம் இல்லாமல் நாங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி இலங்கை தமிழரசு கட்சியுடைய வீட்டு சின்னத்துக்கு தவிர வடக்கு கிழக்கிலே வாழும் தமிழ் மக்கள் வாக்களித்தார் இந்த கட்சிக்கும் அவங்க அந்த சொல்ற நிலைப்பாடை நாங்களே உறுதி செய்ய ஒரு விடயமாக மாறிவிடும். அந்த வகையிலே எனக்கு முன்பாகவும் பேசுவதற்கு சந்தர்ப்பம் தந்தபடியினால கூட நேரம் நான் எடுத்து பேச விருப்பப்படவில்லை. இந்த வேட்பாளர் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஓர் அணியாக நின்று எங்களுடைய இந்த உள்ளூராட்சி மன்றத்திலே நாங்கள் ஆட்சி அமைக்கிறது என்றது நான் நினைக்கிறேன். இந்த ஒரு மாலை நேரத்திலேயும் கூட நாங்கள் நேரத்தில் கூட்டத்தை தொடங்காவிட்டும் கூட மக்கள் கலந்து கொள்வதை பார்த்தாலே ஆணையில் வம்பு பிரதேச சபை இம்முறை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கையிலே வரும் என்றது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விடயம். ஆனால் எங்களுடைய இலக்கு இந்த ஆணையில் வம்பு பிரதேச சபையை கையில் எடுக்கிறது மாத்திரமல்ல, அம்பாரில் இருக்கும் பிரதேச சபையில எங்களுடைய கைவசமாக்குவது மாத்திரமல்ல, எங்களுடைய இலக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்வரும் காலத்தில் நடக்க இருக்கும் கிழக்கு மாகாண சபை தேர்தல் தான் எங்களுடைய இலக்காக இருக்க வேண்டும். எதிர்வரும் இந்த கிழக்கு மாகாண சபை தேர்தலிலே நாங்கள் ஒரு தமிழர் ஒருவரை நாங்கள் இந்த கிழக்கு மாகாணத்தில் நிச்சயமாக நாங்கள் முதலமைச்சராக கொண்டு வருவதாக இருந்தால் எங்களுடைய மக்கள் இந்த தேர்தலிலே எங்களுடைய வாக்கு வங்கியை அதிகரித்து காட்ட வேண்டும். பாராளுமன்ற தேர்தலிலே 34,000 வாக்குகளாக இருந்த எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தில் தமிழரசு கட்சியுடைய வாக்கு வங்கி
2025 ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடைய முடிவுகள் வரும் பொழுது அம்பாறை மாவட்டத்தில் தமிழரசு கட்சியினுடைய வாக்கு வங்கி 50,000க்கு அதிகரித்து இருக்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்க வேண்டும்.